இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளை பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் நல்லவராக இருக்கின்றார். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்தி இந்த நாளிலே நாம் இந்த பைபிள் ஸ்டடி வகுப்பிலே கலந்து கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் யாவரும் இருக்கிற கண்கள் மூடி நாம் ஜெபித்து நம்முடைய வேத பாட வகுப்பை இன்றைக்கு நாம் கவனிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவருடைய வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கு நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளைக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். தேவரீர், நீர் எங்கள் பேரில் பாராட்டி வருகின்ற உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய உண்மைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் நன்றியோடு கூட ஆண்டவரே நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம். கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீர் எங்கள் பேரில் வைத்திருக்கின்ற அன்பு, தயவு, எங்கள் பேரில் வைத்திருக்கின்ற நோக்கங்களுக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த மாலை வேளையில் நாங்கள் உட்கார்ந்து உம்முடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். நீர் போதிக்கின்ற ஆவியானவர் வசனத்தை கொண்டு இன்றைக்கும் உம்முடைய உயிர்ப்பிப்பை ஒவ்வொருவருக்குள்ளும் தந்து கொண்டிருக்கிற ஆவியானவர், நீர் மாறாதவராக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒழுங்கின்மை வெறுமையுமே மாற்றிய உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் இந்த மாலவெளியிலே எங்கள் மத்தியில் அளவில்லாமல் வந்து எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கின்றோம். வந்திருக்கிற யாவருக்காக ஸ்தோத்திரம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கின்ற யாவருக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய சத்தியத்தை விளங்கி கொள்ள அவர்களுக்கு மனப்பிரகாசமுள்ள கண்களை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு விசை இந்த பைபிள் ஸ்டடியிலே நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள், கவனிக்கின்றீர்கள். கர்த்தருடைய வார்த்தை இதன் மூலமாக அறிந்து கொள்ளுகிறீர்கள். உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைனிலும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்துவாராக. கடந்த வாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 3வது வார்த்தையாகிய ஹேலோயிம் என்கின்ற தேவனுக்கு, ஒரே தேவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உன்னதமான ஒரு நாமத்தை குறித்து, அதனுடைய விளக்கத்தை குறித்து போன பைபிள் ஸ்டடியிலே நாம் கவனித்தோம். ஹேலோஹீம் என்று சொன்னால் கர்த்தர் என் மெய்ப்பர், அவர் தண்ணீர்களை சிருஷ்டித்தவர் என்ற அர்த்தம். ஆகவே அந்த ஹேலோஹீம் என்கின்ற நாமத்திற்கு அவர் என் மெய்ப்பராய், பிரதான மெய்ப்பராய் இருக்கிறார், தண்ணீர்களை சிருஷ்டித்தவர் என்று அதற்கு விளக்கத்தையும் ஆவியானவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே தான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் ஜீவ தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை கொண்டு போய் நடத்துகின்றவர் நம்முடைய பிரதான மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். இன்றைக்கும் கூட ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் கவனிக்கப் போகின்றோம். தேவன் உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அவர் ஒரு அடையாளத்தை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த அடையாளத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்திற்கு காண்பித்து, அந்த அடையாளத்தின் மூலமாய் ஜனங்களை தம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினபடியினால உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அந்த அடையாளத்தை தேவன் முன்குறித்து, அந்த அடையாளத்தின் வழியாய் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பையும் தேவனுடைய அன்பையும் இந்த உலகத்திற்கு காண்பிக்கும்படிக்கு தேவன் சித்தமுள்ளவராயும் திட்டமுள்ளவராயும் இருந்தார். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். இதை நீங்கள் கவனிக்கும்படியும், கவனித்த பின்பதாக நீங்கள் இதை 2-3 முறை ஆன்லைனிலே நீங்கள் வீடியோவை பார்த்து இதில் நீங்கள் இன்னும் வேத வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய சத்திய வசனம் உங்களுக்குள்ளே பெரிய வெளிச்சத்தை தர உண்மையுள்ளதாக இருக்கின்றது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் ஸ்கிரீனிலே வாசிக்க கேட்கலாம். வேதத்திலே தமிழிலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே in the beginning God created
த ஹெவன்ஸ் அண்ட் த எர்த் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை மூல பாஷையில் எபிரேய மொழியில் நாம் வாசிக்கும் பொழுது பெரிஷித் பரா ஏலோஹிம் எட் ஆ ஷமாஹிம் வெட் ஆ அர்டஸ் என்று அது எபிரேய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2-3 வாரங்களாக பெரிஷித் என்கின்ற எபிரேய வார்த்தையையும் பரா என்கின்ற எபிரேய வார்த்தையையும் ஏலோஹிம் என்கின்ற எபிரேய வார்த்தையும் நாம் கவனித்து வந்தோம். இன்றைக்கு 2 எபிரேய வார்த்தைகளை நாம் கவனிக்கப் போகின்றோம். அந்த 2 எபிரேய வார்த்தைகளும் ஏலோஹிம் என்கின்ற வார்த்தைக்கு பின்பதாகவும் வானங்கள் ஆஷமாஹிம் என்கின்ற வார்த்தைக்கு பின்பதாகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில் பெரிஷித் பரா ஏலோஹிம், அதற்கு பின்பதாக எட் என்கின்ற வேர்டு வருகின்றது. ஆஷமாஹிம் அதற்கு பின்பதாக விஹெட் என்று வருகிறது. ஆ அர்டஸ் என்று முடிகின்றது. ஆகவே வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்டு அதற்கு முன்பதாக பார்த்தோம் என்று சொன்னால் சிருஷ்டித்த தேவன் அந்த சிருஷ்டித்ததை எப்படி இணைக்கின்றார், அவரோடு கூட இணைக்கின்றார் என்கின்ற ஒரு முக்கியமான சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். நீதிமொழிகள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. நமக்கு முன்பதாய் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் ஓர் ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊருக்கு போக வேண்டிய வழியை அவர்கள் கண்டுபிடித்து அந்த வழியிலே ஒரு பூர்வ எல்லைக்குறியை நாட்டி இந்த வழியிலிருந்து அந்த வழியாக அந்த ஊருக்கு போக வேண்டும் என்று சொல்லி அநேக எல்லைக்குறிகளை நாட்டி அந்த எல்லைக்குறிகளுக்கு ஒரு பெயர் சூட்டி அல்லது அதற்கு எவ்வளவு கிலோமீட்டர் என்று அந்த எல்லைக்குறியில் எழுதி இன்றைக்கும் கூட நாம் வழிகளிலே பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட எல்லைக்குறிகள் அங்கே நாட்டப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். உதாரணமாக மலை தேசமாகிய ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு இப்படிப்பட்ட ஊர்களுக்கு நாம் பிரயாணமாய் செல்வோம் என்று சொன்னால் அநேக இடங்களிலே வளைவுகள் வரும். அந்த வளைவுகளிலே நாம் பார்க்கும் பொழுது கொண்டை ஊசி வழி 1 அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும், கொண்டை ஊசி வழி 2ன்னு எழுதப்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால் அது ஒரு எல்லைக்குறி, ஒரு எல்லைக்குறி ஒரு இடத்தை கடக்கின்றது, இன்னொரு எல்லைக்குறி இன்னொரு இடத்தை கடக்கின்றது. ஏதோ ஒரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு யாரோ ஒரு முன்னோர் அந்த வழியை கண்டுபிடித்து அந்த வழியாய் அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அந்த வழியிலே எல்லைக்குறியை அவர்கள் நாட்டி அதற்கு ஒரு கல்லையோ அல்லது ஒரு அடையாளத்தையோ அவர்கள் வைத்திருக்கிறதை இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும். அதே போலத்தான் வேதத்திலும் கூட ஒரே ஒரு வழியை காண்பித்து அந்த வழியிலே ஒரு எல்லைக்குறியையும் ஆண்டவர் வைத்து இந்த எல்லைக்குறி வழியாகத்தான் நீங்கள் என்னிடத்திற்கு வர முடியும், என்னுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும், என்னை காண முடியும் என்று உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் இந்த வேத வசனத்தில் அவர் எழுதி வைத்திருக்கின்றார். பாருங்க, இந்த எத் என்கின்ற வார்த்தை எபிரேய எழுத்தில் எழுதப்பட்டதுனால ஆங்கிலத்தில் இவைகள் மொழிபெயர்க்க தவறி இருக்கிறார்கள்ன்றதை விட ஆங்கிலத்தில் இது மொழிபெயர்க்கப்படவில்லை. இன் த பிகினிங் God created the heavens and earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எபிரேய மொழியில் இந்த 2 எபிரேய எழுத்தானது மிகவும் முக்கியமான எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு அர்த்தத்தையும் ஒவ்வொரு செயலையும் நமக்கு அது காண்பிக்கின்றது. ஆகவே இந்த 2 எபிரேய எழுத்தை நாம் இன்றைக்கு கவனித்து இதிலே இருக்கின்ற முக்கியமான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள போகின்றோம். ஜீசஸ் இன் த 2 பிக்சர் அலெஃப் அண்ட் டவ். பாருங்க, ஒரு பிக்சரை ஸ்கிரீனில் போடும்படி கேட்கின்றேன். இந்த எத் என்கின்ற வார்த்தை எதிலிருந்து வந்திருக்கிறது சொன்னால் 2 எபிரேய வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. ஒன்று அலெஃப் என்கின்ற வார்த்தை. இந்த அலெஃப் என்கின்ற வார்த்தையினுடைய உருவம் என்னவென்று சொன்னால்
காளை அல்லது எருதுவின் தலை என்று அர்த்தம். ரெண்டாவது டாவ் என்கின்ற வார்த்தை, அது எபிரேய வார்த்தையினுடைய கடைசி வார்த்தை. அந்த டாவ் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் கிராஸ் அல்லது மார்க் அல்லது கவனன்ட் அப்படி என்று அர்த்தம். ஆகவே இந்த ரெண்டு எபிரேய எழுத்தையும் சேர்த்தால் அலெஃப் அண்ட் டாவ் என்கின்ற ரெண்டு எபிரேய எழுத்தையும் சேர்க்கும் பொழுது எத் அப்படின்னு வரும். எத் என்று சொன்னால் காட்ஸ் மார்க் அப்படின்னு அர்த்தம், தேவனுடைய அடையாளம் அல்லது தேவனுடைய குறி என்று அர்த்தம். ஆகவே தான் நீதிமொழிகள் வாசித்தோம், உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. பிதா இந்த உலகத்திற்கு ஒரு எல்லைக்குறியை நாட்டியிருக்கின்றார். அந்த எல்லைக்குறி என்னவென்று சொன்னால் எத் என்கின்ற வார்த்தையில் அந்த எல்லைக்குறி இருக்கிறது. அந்த எல்லைக்குறி எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் அலெஃப் என்பது எபிரேய வார்த்தையினுடைய முதல் வார்த்தை, டாவ் என்பது எபிரேய வார்த்தையினுடைய 22வது ஆல்பபெட்டினுடைய கடைசி வார்த்தையாக இருக்கிறது. இந்த முதல் வார்த்தையையும் கடைசி வார்த்தையும் சேர்த்து படிக்கும் பொழுது காட்ஸ் மார்க் என்று அதனுடைய பொருள் வருகின்றது. அலெஃப் என்று சொன்னால் அது ஒரு காளையினுடைய தலையை காண்பிக்கின்றது. டாவ் என்று சொன்னால் அது சிலுவைக்குறியை அடையாளமாய் காண்பிக்கின்றது. இந்த ரெண்டு எபிரேய எழுத்துக்களும் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய அடையாளத்தை காண்பிக்கிறது. அந்த தேவனுடைய அடையாளம் இயேசு கிறிஸ்துவே. எபிரேய வார்த்தையில் 22 எபிரேய வார்த்தைகள். அந்த 22 எபிரேய வார்த்தைகளில் முதல் எபிரேய வார்த்தை அலெஃப், கடைசி எபிரேய வார்த்தை 22வது எபிரேய வார்த்தை டாவ். இந்த ரெண்டு எபிரேய வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஆதியும் அந்தமும் என்று வரும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கின்றேன். இப்போ இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். காண்பிக்கும் பொழுது தன்னை எப்படி அவர் விவரிக்கிறார் என்று சொன்னால், நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். இந்த எபிரேய வார்த்தையில் முதல் வார்த்தை அலெஃப் என்று சொன்னால் ஆதி என்று அர்த்தம், கடைசி வார்த்தை டாவ் என்று சொன்னால் அல்பா ஒமேகா என்று அர்த்தம் அல்லது அந்தம் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவே ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்றார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகின்றது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலத்தபியா, லவோதிகா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பியது. இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகின்றது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை சகிக்க. எபிரேயர் 12:2ஆம் வசனம், நம்முடைய விசுவாசத்தை துவங்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவர்தான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கின்றார். அவரே உலகத்தை சிருஷ்டித்தவரும் உலகத்தை ஆளுகை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவரே விசுவாசத்தை துவங்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கின்றார். ஆகவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 3 எழுத்துக்களை கவனித்தோம். 4வது எழுத்து எட் என்கின்ற எபிரேய எழுத்து எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட போகின்றார் என்பதை இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே பிதா இதைத்தான் எல்லை குறியாக இந்த உலகத்திற்கு வைத்திருந்தார். There is only one sign that the heavenly Father revealed to this world, that is the cross of Christ. Only this sign human can receive the salvation and the redemption and the blessing of God. ஒரே ஒரு அடையாளம் தான். இந்த அடையாளத்தில் மாத்திரமே மனுக்குலமானது ரட்சிப்பையும் மீட்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, பலவிதமான அடையாளங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. தாஜ்மஹால் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. உலகத்தில் 7 அதிசயங்கள்
பெரிய பெரிய அடையாளமாக இருக்கின்றது. அவைகளெல்லாம் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியாது, விடுதலையை கொண்டு வர முடியாது. பலவிதமான காரியங்கள் அடையாளங்களாக இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவன் உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே ஒரு அடையாளத்தை இந்த மனுக்குலத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எபிரேய வார்த்தையில 2 வார்த்தையில எழுதி வைத்திருக்கின்றார். அதுவே ஆதியும் அந்தமுமான இயேசு கிறிஸ்து சிலுவையிலே விலைக்கிரயமாய் அவர் ஒரு இளம் காளையைப் போல பலியிட போகின்றார். அந்த பலியின் நிமித்தமே இந்த உலகமானது ரட்சிக்கப்பட முடியும், மீட்கப்பட முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று சொல்லி ஏற்கனவே உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே தேவன் இந்த நோக்கத்தை மறைத்து வைத்திருந்தார். அலஃப் என்று சொன்னா அது ஒரு காளையினுடைய ஒரு தலை. பாருங்க, அந்த பிக்சர்ல இருக்கு. காட்ஸ் மார்க். முதல் வார்த்தை அலஃப், ஒரு எருது அல்லது காளையினுடைய தலை. யூதர்கள் இந்த எருதுவை எதற்கு பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் நிலங்களை உழுவதற்காக பயன்படுத்துவார்கள். இன்றைக்கு நவீன காலத்தில் டிராக்டர்ஸ் பயன்படுத்தி நிலங்களை உழுகின்றார்கள். ஆனால் ஒரு 25, 30 அல்லது 50 வருஷத்துங்களுக்கு முன்பதாக நிலங்களை உழுவதற்காக காளைகளை பயன்படுத்தினார்கள், எருதுகளை பயன்படுத்தினார்கள். எருதுகள் மண்ணிலே அவைகள் தன்னுடைய கால்களை ஊனி அந்த மண்ணுக்குள் இருக்கின்ற பலவிதமான காரியங்களை துளைத்து எடுக்கக்கூடிய அளவிற்கு பேலனுடையவைகளாக இருந்தது. அந்த எருதுகளை பயன்படுத்தி தான் இந்த நிலங்களை என்ன பண்ணாங்க, உழுதார்கள் என்று பலவிதமான யூதர்கள் அதில் பார்த்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலேயோ நிலங்களை உழுவதற்காக எருதுகளை பயன்படுத்தினார்கள். இந்த எருதுகள் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் ஒரு சர்வன்ட், ஒரு பணிவிடைக்காரனை இது பிரதிபலிக்கின்றது. எருதுகள் பணிவிடைக்காக பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த முதல் வார்த்தையிலே அலஃப் என்கின்ற வார்த்தையில, காட்ஸ் மார்க் என்கிற வார்த்தையில ஒரு காளையினுடைய தலையை எபிரேய வார்த்தை முதல் வார்த்தை சொல்லுகின்றது. இந்த முதல் வார்த்தையை எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரு பணிவிடைக்காரனாக வரப்போகின்றார் என்பதை காண்பிக்கின்றது. ஆகவே தான் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை சந்திக்கின்றார். அந்த குருடனுக்கு பார்வையை கொடுத்த பின்பதாக, அந்த குருடனுக்கு அவர் பார்வை கொடுத்த பின்பதாக மக்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகின்றார். மனுஷகுமாரன் ஊழியம் செய்யும்படிக்கு, கொல்லும்படிக்கு வராமல் ஊழியம் செய்யும்படிக்கும் அநேகரை மீட்கும் பொருளாக இந்த உலகத்திற்கு மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி. So the Son of God came as a servant to give life to each and every human. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜீவனை கொடுக்கும்படிக்கு மனுஷகுமாரன் அவர் ஊழியம் செய்கிறவராக, பணிவிடைக்காரனாக வந்தார். அலஃப் என்று சொன்னா எருதுவினுடைய காளை, எருதுனுடைய தலை, காளையினுடைய தலை. இந்த காளை எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் கடினமாய் வேலை செய்கின்ற, ஒரு பணிவிடை செய்கின்ற எஜமானுக்கு தன்னுடைய தோளை கொடுத்து எஜமானுடைய சித்தத்தை, எஜமானுடைய விருப்பத்தை, எஜமானுடைய நோக்கத்தை அந்த காளை செய்கின்றது போல பரமபிதாவாகிய எஜமானுடைய நோக்கத்தையும் விருப்பத்தையும் அவருடைய ஒரே சித்தமாகிய மனுக்குலத்தின் பேரில் அன்பை வெளிப்படுத்தி அந்த மனுக்குலத்திற்கு அவர் அன்பை காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து இளம் காளையாய், ஒரு பணிவிடைக்காரனாய் இந்த உலகத்திற்கு பிதாவினுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வந்தார். அலஃப் என்று சொன்னா இயேசு கிறிஸ்து ஒரு பணிவிடைக்காரனாய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்கின்ற பிக்சரை இந்த 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 எருதனுடைய காளையினுடைய தலை நமக்கு காண்பிக்கின்றது. கடைசியாக டேவ் என்று சொன்னால் சைன் என்ற அர்த்தம். கடைசி அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா டேவ் என்கின்ற எபிரேய வார்த்தைக்கு சைன், த சைன் என்ற அர்த்தம், அல்லது மார்க் என்ற அர்த்தம், அல்லது கவனன்ட் என்ற அர்த்தம், அடையாளம் என்ற அர்த்தம், இல்லை குறி என்ற அர்த்தம். காட்ஸ் சிக்னேச்சர் இஸ் கிராஸ், த கிரைஸ்ட் அண்ட் கிராஸ். தேவனுடைய சிக்னேச்சர், கையெழுத்தே என்னன்னா கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான்
தேவனுடைய கையெழுத்தாய் இருக்கின்றார். அந்த கையெழுத்து தான் இந்த உலகத்தின் தலையெழுத்தை மாற்றி அமைக்கிறதா இருக்கின்றது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைஸா வந்தார். அவரை யாரும் வற்புறுத்தவில்லை. ஆனால் அவர் தன்னை தானே முழுவதுமாக விலைக்கிரயமாக விருப்பத்தோடு கூட கொடுக்கும்படிக்கு வந்தார். அப்போ டேவ் என்று சொன்னால் கிராஸ் என்று அர்த்தம். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா கவனன்ட், மார்க், சைன் என்று அர்த்தம். அலெஃப் என்று சொன்னால் லீடர், ஸ்ட்ராங், காட் என்று அர்த்தம். இந்த அலெஃப் அண்ட் டேவ் ரெண்டு எழுத்துக்களையும் எபிரேய எழுத்துக்களையும் சேர்த்து வாசிக்கும் பொழுது சிலுவையிலே பணிவிடைக்காரனாய் தொங்கிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் மூலமாகவே இந்த உலகத்திற்கு வெளிச்சமோ மீட்போ ரட்சிப்போ வர முடியும் என்று சொல்லி உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே இந்த உலகத்தில் பிதா தம்முடைய நோக்கத்தை குமாரன் மூலமாய் இந்த வார்த்தையிலே எழுதி வைத்திருக்கின்றார். இப்ப எத் என்கின்ற வார்த்தையினுடைய முழு விளக்கம் என்னவென்று சொன்னால், the servant to be crucified or crucified servant என்று அர்த்தம். அப்ப எத் என்கின்ற வார்த்தையினுடைய விளக்கம் என்னன்னா, அடிக்கப்பட்ட அல்லது அறையப்பட்ட தேவகுமாரனாகிய பணிவிடைக்காரனாகிய இயேசு கிறிஸ்து என்று அர்த்தம். எருதுகள் எப்படி வேலை செய்வதற்காக, அதாவது பாருங்க, பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நிலங்களை உழுவதற்காக பயன்படுத்துகின்ற எருதுகளை என்ன பண்ணுவாங்கன்னா, அதனுடைய விதையை அடிச்சிருவாங்க. அந்த எருதுகளை அன்னகராக வைப்பாங்க. வேதம் சொல்லுகின்றது, தேவனுடைய ராஜ்யத்திற்காக சிலர் தன்னை அன்னகராக்கி கொண்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகின்றது. மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு சுய விருப்பத்தையும் விரும்பாமல் தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து ஒரு பாவமில்லாதவராய், பரிபூர்ணமுள்ளவராய், பரிசுத்தமுள்ளவராய், பிதாவினுடைய சித்தத்திற்கு முழுவதுமாக அவர் தம்மில் தாமே விருப்பமுடையவராக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆகவே எத் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், சிலுவையிலே பணிவிடைக்காரனாக தொங்கின தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று அர்த்தம். இப்போ இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பே இருந்து மறைக்கப்பட்டவராய் அப்பப்போது பழைய ஏற்பாட்டில் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறவராய் காணப்பட்டார். அப்போ காட்ஸ் மார்க், தேவனுடைய அடையாளம். வேதத்தில் பல அடையாளங்கள் உண்டு. பாருங்க, தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்றாங்க. பிள்ளையை துணியில் சுற்றி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று. ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கின்றார். வானவில்லை அடையாளத்தை காண்பித்து, மனுஷன் நிமித்தமாக இனி தண்ணீரினால நான் பூமியை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை காண்பித்தார். தேவன் காண்பித்த அடையாளங்களிலே மிகவும் ஒரு உன்னதமான அடையாளம் என்னவென்று சொன்னால், சிலுவைதான் உன்னதமான அடையாளமாக இருக்கிறது. இந்த எத் என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் அண்ட் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகின்றது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் அவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வேதத்தில் இருக்கின்ற ஒரு உறுப்பாகிலும் ஒரு வார்த்தையாகிலும் அது ஒருபோதும் ஒளிந்து போவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த எட் என்கின்ற வார்த்தை ஒரு சிறிய வார்த்தையா இருந்தாலும் மிகவும் மிகவும் முக்கியமான வார்த்தை. இந்த முக்கியமான வார்த்தையில் ரெண்டு எபிரேய வார்த்தையில தேவன் முழு சுவிசேஷத்தையுமே, இந்த உலகத்திற்கு தேவையான முழு ரட்சிப்பையுமே அந்த ரெண்டு வார்த்தையிலே அவர் அடக்கி வைத்திருக்கின்றார். இப்போ ஆங்கிலத்தில் இதில் அண்ட் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழில் ஆதியிலே தேவன் வானத்தையும் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுக்குள்ள பெரிய ரகசியம் ஒன்று உண்டு, ஆச்சரியமான ஒரு வெளிப்பாடு உண்டு. இந்த ஆச்சரியமான வெளிப்பாடு தேவன் தம்மை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தின நோக்கத்தை நமக்கு காண்பிக்கின்றது. ஆகவே எட் என்கின்ற வார்த்தை இந்த எபிரேய எழுத்துல அந்த முதல் வசனத்திலேயே 3 இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, எவ்வளோ
மறைவாக அல்லது டீட்டெயில்டா பிதாவாகிய தேவன் தம்முடைய நோக்கத்தை இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறார். பாருங்க, எத் என்று சொன்னா காட்ஸ் மார்க் என்று அர்த்தம், தேவனுடைய அடையாளம் என்று அர்த்தம். இந்த எத் என்கின்ற வார்த்தையை விளக்கமாக படித்தோம். ஒரு காளை பணிவிடைக்காரனா இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று தான் அதனுடைய அர்த்தம். அது இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கின்றது. ஆனால் இந்த எட் என்கின்ற வார்த்தை இந்த முதல் வசனம், ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் 3 இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 3 இடங்களிலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்து பல ஆண்டுகளுக்கு பின்பதாக இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்து அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராய் சிலுவையிலே நடுவில் தொங்குவார் என்று சொல்லி உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு தம்முடைய நோக்கத்தை அவர் வைத்திருந்தார். பிரிஷித் என்கின்ற வார்த்தையை நம்ம மறுபடியும் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். இந்த பிரிஷித் என்கின்ற வார்த்தை ஏற்கனவே நம்ம படித்தோம். ஏற்கனவே பிக்சர் போட்டிருக்கு வேற ஒரு பிரிஷித் பாருங்க. ஏஷியன்ட் ஹீப்ரு அந்த வேர்டில் பிரிஷித் என்கின்ற வார்த்தையில் பெட் ரெஷ் அலெப் ஷென் யோட், கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா 6வது வார்த்தை டாவ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த டாவ் என்கின்ற வார்த்தையினுடைய அந்த சிம்பலை பாருங்க, அல்லது அதனுடைய உருவத்தை பாருங்க. முதல் கிராஸ், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் முதல் இடத்திலேயே சிலுவையை குறித்து தேவன் மறைத்து வைத்து சிலுவையை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்று சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். இப்போ முதல் இடத்துல இந்த பெரிஷிட் என்று எழுதும் பொழுது அங்கே எட் என்று வருது இல்லைங்களா, அந்த இடத்துல எட் என்கின்ற மீனிங் வருகின்றது. இப்போ 2வது வார்த்தையை பாருங்க, அது எங்கே எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, அந்த அலஃப் அண்ட் டாவ் என்கின்ற 2 வார்த்தையை நம்ம இணைக்கும் பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்போ 2வது எட் எங்கே எழுதப்பட்டிருக்குதுன்னா, ஏலோயிம்க்கு அடுத்ததாக எத் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த பிக்சர் போடுங்க. பாருங்க, பெரிஷிட் என்கின்ற வார்த்தையில் ஒரு சிலுவை இருக்கின்றது, பரா ஹேலோஹிம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர், அந்த பிக்சர் போடுங்க, அந்த பிக்சர் போடுங்க. பாருங்க, இந்த பிக்சர் அழகா இருக்கு பாருங்க. பெரிஷிட் என்கின்ற வார்த்தையில் கடைசியில் ஒரு சிலுவை இருக்கின்றது, பரா ஹேலோஹிம். எத் என்கின்ற வார்த்தையில் பாருங்க, 4வது எட் என்கின்ற வார்த்தையில் அலெஃப் கடைசியில் ஒரு சிலுவை இருக்குது, டாவ். ஆஷமாயிம் யுஹெத் என்கின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு சிலுவை வருகின்றது. முதல் வசனத்திலேயே தேவன் 3 சிலுவைகளை வைத்திருக்கின்றார். This is not coincident. This is not by an accident. This is purely God's plan, God's will through this cross that God wants to reveal His love to this world. இது ஏதோ தற்செயலாய் வந்தது கிடையாது, ஏதோ தானாய் தோன்றியது கிடையாது. இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே தேவன் என்ன தீர்மானித்தார் என்று சொன்னால், இந்த 3 சிலுவைகள் இந்த உலகத்திலே காண்பித்து, இந்த 3 சிலுவைகளிலே நடுவிலே ஒரு சிலுவையிலே காளையாய் ஒருவர் தொங்க போகின்றார். அவர்தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். அவரே ஆதியும் அந்தமுமானவர். அவரே அல்பாவும் ஒமேகாவுமானவர். அவரே முந்தினவரும் பிந்தினமானவர். அவரே சர்வத்திற்கும் சிருஷ்டிகர்த்தர். அவருக்குள் எல்லாம் படைக்கப்பட்டது. அவரே சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அவரே சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாய் இருக்கிறார். அவரை அல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவரை அல்லாமல் இந்த உலகில் ஒரு அணுவும் அசையாது. அவரே எல்லாவற்றிற்கும் ஜீவனை கொடுக்கிறவர். அவரே எல்லாவற்றிற்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறவர். அவரே எல்லாவற்றிற்கும் மறுரூபத்தை கொடுக்கிறவர். அவரே எல்லாவற்றிற்கும் மீட்பை கொடுக்கிறவர். அவரே எல்லாவற்றிற்கும் ரட்சிப்பை கொடுக்கிறவர்.
தருகிறவர், அவரே சுகத்தை தருகிறவர், அவரே முதல் முதல் உலகத்திலே வெளிப்படுத்தப்பட்ட முதற் பலனாய் இருக்கிற கிறிஸ்துவானவர். அவர் மூலமாக மாத்திரமே இந்த உலகத்திற்கோ மறுகுலத்திற்கோ மீட்பை தர முடியும் என்று தேவன் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே சித்தம் கொண்டபடியினாலே இந்த உலக தோற்றத்திற்கு தம்முடைய குமாரனை அனுப்பும் பொழுது அவர் ஏற்கனவே தெரியும், இந்த 3 சிலுவைகளிலே ஒரு சிலுவையிலே தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து தொங்க போகிறார் என்று பிதாவுக்கு மாத்திரமல்ல குமாரனுக்கும் தெரியும். இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே, மரத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அந்த மரத்தில் ஒரு சிலுவை மரம் வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அறிந்திருந்தார். அந்த மரத்தை படைத்தவரே அவர்தாங்க. அந்த மரத்தை படைத்த அவர் அந்த மரத்திலே தொங்கி மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அறிந்தபடியினாலே இந்த உலகத்திற்கு ராஜாதி ராஜாவாய் அல்ல, ஒரு பணிவிடைக்காரனாக இந்த உலகத்திற்கு வந்து சீசருடைய பாதங்களை கழுவி, நான் உங்களுக்கு பணிவிடை செய்வது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்யுங்கள் என்று சொல்லி, பணிவிடை மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு நான் ஊழியத்தை கொள்ளும்படிக்கு வரவில்லை, உங்களுடைய எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து வரவில்லை, பொருளை எதிர்பார்த்து வரவில்லை, ஆனால் உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை மீட்கும்படிக்கு, உங்களை என் பிதாவினுடைய வீட்டிலே நான் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு ஒரு பணிவிடைக்காரனாக விருப்பத்தோடு கூட இந்த சிலுவைக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பும் பொழுது, குமாரன் இதோ புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அதை நிறைவேற்றும்படிக்கு கட்டாயத்தின் பேரில் அல்ல, விருப்பத்தோடு கூட வருகிறேன் என்று குமாரனாகிய கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மரித்தார். ஆகவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து 3 சிலுவைகளின் நடுவிலே தேவனுடைய அடையாளமாக உடன்படிக்கையாக தொங்கினார் என்று சொல்லி உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே தேவன் சித்தம் கொண்டவராயிருந்தார். அதைத்தான் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகின்றது. இயேசு கிறிஸ்துனுடைய வலது பக்கத்தில் ஒருவனும் இயேசு கிறிஸ்துனுடைய இடது பக்கத்தில் ஒருவனும், கிறிஸ்து நடுவாக சிலுவையிலே அறையப்பட்டார். இந்த வார்த்தை சொல்லுகின்றது, அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமான 2 கல்லர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். பல நேரங்களில் இந்த கல்லர்களை குறித்து நாம் பேசும்போது, ஒரு கல்லை எப்படியோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்ப, இன்றைக்கு என்று சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், நீ என்னோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்ப என்று சொல்லி ஒரு கள்ளம் போயிட்டான். ஆனால் ஒரு கல்ல தேவனை தூஷிட்டான்பா அப்படின்ட்டு அந்த கல்லனை குறித்து நம்ம என்னவோ பெரிய நீதிமான் மாதிரி அவனை குறித்து என்ன பண்ணிருப்போம், பேசிட்டு இருப்போம், குறை சொல்லிட்டு இருப்போம். அந்த கல்லனுக்கு கிடைச்ச பாக்கியத்தை பாருங்க. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே பிதாவினுடைய சித்தத்தின் பெரிய நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு அந்த ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நம்மளாம் எந்த மூலிக்குங்க, இனியும் நான் நீதிமான், நான் தான், எனக்கு தான் ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார், நான் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறினவன், இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய தரிசனம் இருக்கு, எனக்கு இவ்வளோ இருக்கு, அவ்வளோ இருக்கு. நோ, எவ்ரிதிங் இஸ் ப்ரிவிலேஜ். இந்த ஒரு மனுஷன் இடது பக்கம் இருந்தார் இல்லையா, வலது பக்கம் இருக்கிறவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன், இடது பக்கம் இருந்தார் இல்லைங்களா, அவர் அந்த இடத்துல இருக்கணுன்றதும் தேவனுடைய சித்தங்க. நீ எப்படிப்பட்ட ஆளானா இருங்க, கடைசியில் கர்த்தர் உங்களை தேவனுடைய சித்தத்திற்குள் கொண்டு வந்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். நம்ம அவன் செஞ்ச 10 தப்பே பார்த்துட்டுக்குவோம், ஆனால் அவருக்கு பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார், அவர் எவனை மீட்கும்படிக்கு ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஒரு நாள் வரும்,
அவரையும் அவர் தப்ப விடமாட்டார். ஏனென்று சொன்னால், ஒருவரும் கெட்டு போவது என் பிதாவினுடைய சித்தம் அல்ல என்று சொன்னவர் பெரியவர். அப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே 3 சிலுவைகளை குறித்து எபிரேய மொழியில உருவகத்தோடு கூட தேவன் எழுதி வைத்திருக்கின்றார். ஹீப்ரு லாங்குவேஜ் இஸ் காட்ஸ் லாங்குவேஜ். எபிரேய மொழி தேவனுடைய மொழி. தேவனே அவர்களுக்கு இந்த உருவகங்களை கொடுத்து தம்முடைய நோக்கத்தையும் தம்முடைய திட்டத்தையும் வெளிப்படுத்தின ஒரு மொழி. இந்த மொழியிலேயே மோசே அந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எழுதும் பொழுது அவர் 3 கிராஸ் போட்டு எழுதியிருக்கலாம். இந்த 3 காசு என்னன்றது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மோசே முதல் தீர்க்கதரிசிகள் வரை தம்மை குறித்து எழுதப்பட்டதை நிறைவேற்றும்படிக்கு அந்த சிலுவையின் வழியாக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்திற்கு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் வந்தார். இந்த 3 சிலுவைகள் உலகத்தை சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. அதைத்தான் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகின்றது. தேவனுடைய வார்த்தையானது, இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு 2 கல்வர்கள் நடுவில் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவாக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிடுவார். பாருங்க, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டாருங்க, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டாருங்க. ஏற்கனவே 2 அக்கிரமக்காரர் இருக்கிறாங்க சிலுவையில். அதுக்கு பின்னாடி வர நம்ம எல்லாமே வேற அக்கிரமக்காரங்க. அவர் ஃபர்ஸ்ட் அக்கிரமக்காரர். இப்போ ப்ரிவிலேஜ் அவருக்கு. நம்மளாம் ஏதோ ஒரு மூளை பார்த்தவர் இயேசுவின் ரத்தத்தை நேரடியாக பார்த்தாளுங்க. இயேசுவினுடைய முள்முடிய நேரடியாக பார்த்தாளுங்க. வாட் a privilege he had. அத பேதுரு சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து 36 வசனங்களை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சொல்லுகின்றார், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தேவன் ஏற்கனவே நிர்ணயித்திருந்த ஆலோசனை என்று எழுதுகின்றார். அதை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். 23ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி, this is the counsel and the divine plan and this is the foreplan of God. என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிடித்து ஆணி அடித்தார்கள். என்னங்க? ஆணி அடித்தால் சிலுவையில் என்ன பண்ணாங்க? ஆணி அடித்தார்கள். அடுத்தது வரங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஆணி அடிக்க போறார் என்று, கைகளினால ஆணிகள் அடிப்பார்கள் என்று ரோமர் இந்த உலகத்திற்கு வந்து எல்லா ஆளுகையும் செய்து அந்த ஆளுகையிலே ஒரு சட்டத்தை பிறப்பித்து அக்கிரமக்காரர்களை இப்படியாய் கொல்ல வேண்டும், சிலுவையிலே கொல்லும் பொழுது அவர்களுடைய கைகளிலே ஆணி அடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை ஒரு சட்டத்தெல்லாம் பிறப்பிச்சிருப்பாங்க. இந்த சட்டமானது ரோமர்கள் மூலமாக வந்தது கிடையாது. பிதாவாகிய தேவன் மூலமாக இந்த உலகத்துக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று. அப்போ அடுத்த வசனம் 24ஆம் வசனம் சொல்லுகின்றது, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று எழுதுகின்றார். 36ஆம் வசனம் கடைசியா சொல்லுகின்றது, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். என்ன தைரியமா பிரசங்கம் பண்றார் பாருங்க. நீங்க கையில் ஆணி அடிச்சிங்க இல்லையா, இது ஆணி நீங்க அடிக்கல, இந்த ஆணி அடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே பிதா இந்த உலகத்திற்கு ஏற்கனவே சித்தமுடையவராக இருந்தார். அப்போ
பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இதை என்னன்னு சொல்றாருன்னா, இது தேவனுடைய ஆலோசனை என்று சொல்லுகின்றார், தேவனுடைய முன் தீர்மானம் என்று சொல்லுகின்றார், தேவனுடைய முன்னறிவு என்று சொல்லுகின்றார், இது தேவன் ஏற்கனவே நிர்ணயித்திருந்தார்னு சொல்லுகின்றார். ஒருவேளை பாஸ்டர், என் வாழ்க்கை கூட இப்படிதான் ஒரு சிலுவை அனுபவம் போல அடிக்கப்படுற, கஷ்டப்படுற, இல்லை என்னுடைய பலனுக்கு மிஞ்சி என் லைஃப் இப்படிப்பட்ட ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பயப்படாதீங்க. இட் மே பி அ காட்ஸ் பிளான். ஒருவேளை இது தேவன் நிர்ணயித்த காரியமாக இருக்கலாம், ஆனால் அது அப்படியே முடியாது. இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினவர் உன்னையும் உயிரோடு கூட எழுப்பி பெரிய சாட்சியாய் நிற்க வைக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். முடிவு சிலுவையிலே மரித்திருப்பது அல்ல, முடிவு கல்லறையிலே மூடி வைக்கப்பட்டிருக்கிறது அல்ல. முடிவு என்னவென்று சொன்னால், கல்லறையினுடைய கல் புரட்டப்பட்டு உயிரோடு கூட எழுந்து தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்காருவதுதான் முடிவாய் இருக்கிறது. குமாரனுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்போ 3 சிலுவைகள் அது தற்செயலாய் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வந்ததல்ல. இவை ஏற்கனவே உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய நோக்கமாய் வைத்து இதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தமுடையவராயிருந்தார். ஆகவே பிரிஷித் பரா ஹேலோஹிம் எத் என்கின்ற வேர்டு வரலையும் நம்ம முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு 4வது வார்த்தை எத் என்கின்ற வேர்டு வரலையும் நம்ம முடிச்சிருக்கிறோம். 5வது வார்த்தை ஒரு 5 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சிருவேன். 5வது வார்த்தை வாசிக்கும் பொழுது வெட் என்கின்ற வருகின்றது. அல்லது பாருங்க, விஇடி ஆஷமாஹிம் என்கின்ற எபிரேய வார்த்தைக்கு பக்கத்தில் விஇஇடி அப்படின்னு வருது. அப்படின்னா வெட் அப்படின்னு வருதுங்க. முதல்ல வரும்பொழுது எட்டுன்னு வருது, 2வது வரும்பொழுது வெட் என்று எழுதுகின்றது. ஒரே ஒரு எபிரேய எழுத்தை இதிலே பரிசுத்த ஆவியானவர் சேர்க்கின்றார். அந்த ஒரு எழுத்தை மாத்திரம் நாம் கவனித்து நாம் ஜெபித்து முடிக்க போகின்றோம். பாருங்க, இந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்வளவு ரகசியங்களை, இவ்வளவு வெளிப்பாடுகளை, இவ்வளவு நோக்கத்தை தேவன் இந்த உலகத்திற்கு வைத்திருக்கின்றார். அப்போ பிரிஷித் என்றால் என்ன, பிரா என்றால் என்ன, ஏலோஹிம் என்றால் என்ன, எத் என்றால் என்ன, எல்லாமே இந்த உலகத்திற்கு தேவகுமாரனை பிதா அனுப்ப போகின்றார் என்கின்ற நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. பாருங்க, இந்த எட் என்கின்ற வார்த்தையில ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி வெட் என்று முடிக்கின்றார். அடுத்த வாரம் நாம் வானங்களை குறித்து படிக்க போகின்றோம். ஆஷமாயிம் வானங்களை சிருஷ்டித்தார், பூமியை சிருஷ்டித்தார். வருகின்ற 2 வாரமும் நாம் வானங்களை சிருஷ்டிப்பதை பற்றியும் பூமியை சிருஷ்டித்ததை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அந்த 5வது வார்த்தை வெட் என்கின்ற வார்த்தையை மாற்றம் ஒரு 5 நிமிடங்கள் அதை கவனித்து நாம் முடிக்க போகின்றோம். பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அலஃப் என்று சொன்னால் காட்ஸ் பவர், இல்லைன்னா உயர்த்தப்பட்டவர். அந்த பிக்சரில் பார்க்கும் பொழுது காளையினுடைய தலை. டேவ் என்று சொன்னால் கவனன்ட் அப்படின்னு அர்த்தம், சைன், மார்க் என்று அர்த்தம். அப்போ சிலுவையில் தொங்கின தேவகுமாரன். எட் என்று சொன்னால் சிலுவையில் தொங்கின தேவகுமாரன், பணிவிடைக்காரனாக தேவகுமாரன் என்று அர்த்தம். அலஃபு டேவு சேர்த்தா எட் என்று வருகின்றது. ஆனால் இந்த வெட் என்கின்ற வார்த்தையில் இன்னொரு எபிரேய வார்த்தையை ஆட் பண்ணுறாருங்க. அது என்ன வார்த்தை என்று சொன்னால் வேவ் என்கின்ற 6வது வார்த்தை ஆட் பண்ணுறார். சாரி, 6வது வார்த்தை இல்லை, வேவ் என்கின்ற வார்த்தை. எபிரேய வார்த்தையில் வேவ் என்கின்ற வார்த்தையை நாம் கவனிச்சோன்னா, அந்த வேவ் என்கின்ற வார்த்தை எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் 2 சிலுவை, அதாவது 2 கட்டைகளையும் சேர்ப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஆணிதான் அல்லது பெக். 2 கூடாரம் போடுவதற்காக பெரிய ஆணி அடிப்பாங்க இல்லைங்களா, அந்த ஆணியை தான் வேவ் என்கின்ற வார்த்தையினுடைய பிக்சராக எபிரேய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 3 எபிரேய எழுத்துக்களையும் சேர்த்து வாசிக்கும் பொழுது அலஃப்னா சாக்ரிஃபைஸ்னு அர்த்தம், டேவ்னா கிராஸ்னு அர்த்தம், வேவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெயில், ஆணி என்று அர்த்தம். இப்போ சேர்த்து வாசிக்கும் பொழுது பலி, சிலுவையிலே ஆணி, இந்த 3 சேர்த்து வாசித்தா பலி யாருங்க? கிறிஸ்து.
யார் பலியானா? கிறிஸ்து. எங்க பலியானா? சிலுவையில பலியானா. எப்படி பலியானார்னா, கைகள் விரிக்கப்பட்டவராய், ஆணிகள் அடிக்கப்பட்டவராய் பலியானார் என்று அர்த்தம். ஆணி என்று சொன்னா இரும்பு எதை காண்பிக்கிறது? இரும்பு எதை வெளிப்படுத்துகின்றதுன்னா, காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வெளிப்படுத்துகின்றதுங்க இரும்பு. ஆகவே தான் ஆசரிப்பு கூடாரத்தில் பார்க்கும் பொழுது இரும்பு என்கின்ற ஒரு காரியத்தை பயன்படுத்தவே மாட்டாங்க. திங்க பயன்படுத்த மாட்டாங்க. வெண்கலம் பயன்படுத்துவாங்க, பொன் பயன்படுத்துவாங்க, மரக்கட்டைகள் பயன்படுத்துவாங்க, மற்ற எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் இரும்பை மாத்திரம் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இரும்பு தட் இஸ் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஆகவே கைகளினால ஆணிகள் அடிக்கப்பட்டது. சூப்பர் பிக்சர் போட்டுக்கிறார். தேங்க்யூ பாஸ்டர். பாருங்க, வேவ் என்று சொன்னா ஆணின்னு அர்த்தம். ஒரு 2 கட்டையை சேர்ப்பதற்காக நடுவிலே அடிக்கப்படுகின்ற ஆணிதான் வேவ் என்ற அர்த்தம். அப்போ இந்த எபிரேய வார்த்தை 5வது வார்த்தை எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னா, கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்ட பலியானவர் அப்படின்னு காண்பிக்கின்றது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் இந்த முழு பைபிளையும் ஒரே அதிகாரத்தில் எழுதி வச்சுட்டாருங்க. நடக்க போகின்ற பல ஆயிரங்களுக்கு பின்பதாக நடக்க போகின்ற ஒரு பெரிய சத்தியத்தை ஒரே வசனத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. ஆதியாகமம் 1:1. அப்ப இந்த வெட் என்கின்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, மனுஷகுமாரன் பாவிகளுக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு, சிலுவையிலே அறையப்பட்டு, கைகளினால் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறார் என்று அர்த்தங்க. 3 சிலுவை ஏதோ தற்செயலா அந்த 1ஆம் வசனத்தில் வரல. ஆணிகள் அடிக்கப்பட்டது ஏதோ தற்செயலா இந்த உலகத்தில் நடைபெறல. இந்த ஆணி அடிக்கப்பட வேண்டும் என்று பிதா ஏற்கனவே சித்தமாக இருந்தபடியினால இந்த ஆணியை குறித்து ஏற்கனவே எபிரேய மொழியில் அவர் எழுதி வைத்து, இந்த ஆணி கைகளினால் அடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக 7 இன்ச் ஆணிங்க. ரோம மக்களுக்கு அதிகாரிகளுக்கு இந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி, இந்த இரும்பின் ஆணியினால் அவருடைய கைகள் துளைக்கப்பட வேண்டும் என்கின்ற காரியத்தை இந்த உலகத்திற்கு, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே தான் வாசித்தோ பேதுரு சொல்லுகின்றார், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். ஆணி என்ற வார்த்தையை ஆவியானவர் பேதுருவுக்கு ஞாபகப்படுத்தி அதை அங்கு எழுதி வைக்கும்படிக்கு டாக்டர் லூக்காக்கு சொல்றாரு. இந்த ஆணி பேதுருவுக்கே தெரியாது ஏன் இந்த ஆணி அடிச்சாங்கன்னு. ஒருவேளை லூக்காக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த ஆணியை அடிச்சாங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த ஆணியை பயன்படுத்தி அடிச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆசரிப்பு கூடாரமாகவே வந்து கைகளில் ஆணி அடித்து தேவன் அவருக்குள்ளாக இம்மானுவேலா இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டார். எப்படிப்பட்ட அன்புங்க இது! என்னங்க அன்பு! நீ உலகத்தில் நம்ம பார்க்கிற, நான் உன்னை நேசிக்கிற, உள்ள அன்பு கூற, உன் பேர்ல அன்பா இருக்கிற, 100% அன்பு கூறுற, இதெல்லாம் பொய். Only one love, that is the love of God, Jesus Christ. இயேசு கிறிஸ்து தான் உண்மையான அன்பு. இயேசு கிறிஸ்து வானங்களையும் பூமியையும் சிலுவையிலே இணைக்க போகின்றார் என்பதை 1ஆம் வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். அப்போ வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ இந்த வானம் பூமி ஆஷமாயும் எர்சட், இதுக்கு நடுவில் என்ன வருதுன்னா வெவ் என்கின்ற வார்த்தையும் டேவ் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறார். வெட் என்கின்ற வார்த்தை அப்படின்னா வானத்தையும் பூமியையும் கைகளினுடைய ஆணிகளினால விரிக்கப்பட்டு சேர்க்கிற தேவகுமாரன் என்ற அர்த்தங்க வெட்னா. ஸோ
ஹெவன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா, கிரைஸ்ட் இஸ் ஹெவன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். எதை வெளிப்படுத்துகிறது? தேவன் சிலுவை மூலமாய் இந்த உலகத்திற்கு செய்ய போகின்ற மகத்தான திட்டத்தை தேவன் ஏற்கனவே 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே தான் பவுல் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் சொல்லுகின்றார். ஐயா அம்மா, இன்றைக்கு உலகத்தில் பல சர்ச்சில் பார்க்கும் பொழுது, சில சர்ச்சில் மேலே சிலுவை வச்சுருப்பாங்க, சில சர்ச்சில் சர்ச்சுக்குள்ளே சிலுவை வச்சுருப்பாங்க, சில பேர் கழுத்தில் சிலுவையை அணிகலன்களாக அணிந்திருப்பார்கள், சில பேர் சிலுவையை டாட்டாவாக போட்டிருப்பீங்க, சில பேர் சிலுவையை இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளின் நாட்களில் சிலுவையை நீங்கள் சுமந்து இயேசு எப்படி மரித்தார் என்பதை இந்த உலகத்திற்கு மற்ற ஜனங்களுக்கு நீங்கள் காண்பிப்பீர்கள். ஆனால் இந்த சிலுவையை குறித்ததான ரகசியத்தை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு 2 எபிரேய எழுத்துக்களை பார்த்தோம், எட் அண்ட் வெட். எட் என்று சொன்னால் பணிவிடைக்காரனாய் இந்த உலகத்திற்கு பலியாய் வந்த ஆதியும் அந்தமுமான தேவகுமாரன் என்ற அர்த்தம். வெட் என்று சொன்னால் அந்த தேவகுமாரன் கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டவராய் இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டவர் என்ற அர்த்தம். ஆகவே இவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் இந்த சத்தியத்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வெளிப்படுத்தியிருக்கின்றார். இப்படிப்பட்ட நோக்கத்தை உடைய தேவன் உங்களை அவருடைய சாயலாக படைச்சிருக்கின்றார். உங்களுக்கும் எனக்கும் மகிமையான நோக்கத்தையும் திட்டத்தையும் ஆலோசனையும் முன் தீர்மானங்களையும் வைத்திருக்கின்றார். அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையின் இரட்சகராகவும் உங்கள் வாழ்க்கையின் உயிருள்ள தெய்வமாகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். இயேசுவே என் வாழ்க்கைக்குள் வந்து என் பாவங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை ஆசீர்வதியும் என்று சொன்னீர் என்று சொன்னார். கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு தம்முடைய ஆவியினாலே நிரப்பி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை அவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற உண்மை உள்ளவர். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உம்முடைய சத்தியத்தை தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினவர், கைகளில் ஆணிகளால் கடாவப்பட்டவர் என்று இந்த 2 எபிரேய வார்த்தைகளிலிருந்து எட் அண்ட் வெட் என்கின்ற எபிரேய வார்த்தைகளிலிருந்து இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். பவுல் சொல்லும் பொழுது சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. கிறிஸ்துவே தேவ பலனாய் இருக்கின்றார். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற, இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிலுவையிலே தேவ பலன் எங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பலவீனமாக யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால், வாழ்க்கையிலே தோல்வியுற்று யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால், சரீர பலவீனமாக இருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தர் இந்த சிலுவையின் வல்லமையின் மூலமாய் அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு சந்தித்து ஒரு பெரிய வெளிச்சத்தை அவர்களுக்கு தருவீராக. தேவகுமாரன் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வெளிப்பட்டு உம்முடைய அன்பை எங்களுக்கு காண்பித்து தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்றைக்கு இந்த வகுப்பிலே பங்கு பெற்று இந்த வீடியோ மூலமாக இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த சிலுவை பற்றியதான சத்தியம் அவருடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றுவதாக. காட்ஸ் மார்க், தேவனுடைய அடையாளம், தேவனுடைய கையெழுத்து, சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய அடையாளம். இந்த அடையாளம் அவருடைய தலையெழுத்தை மாற்றட்டும். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும்.
இப்படி அன்பின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் bless you. சமாதானத்தோடு கூட போய் வாருங்கள். அடுத்த வாரம் ஒரு நல்ல பாடத்தோடு கூட சந்திப்போம். அடுத்த வாரம் வானங்களை குறித்து படிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. காட் bless you.